அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 5ஆம் தேதி பௌர்ணமி நிகழ்கிறதுங்க. அன்றைய தினத்தில் உருவாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண ராஜ யோகம் பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பிட்ட இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகம் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. லக்ஷ்மி நாராயண யோகம் வேத ஜோதிடத்தில் மங்களகரமான யோகமாக அறியப்படுது. சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களும் ஒரே ராசியில இணையும் போது இந்த மங்களகரமான யோகம் உருவாகும். ஆடம்பரம், அழகு, காதல், செல்வம், செழிப்பு ஆகியவற்றின் காரகனாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவானும், புத்திசாலித்தனம், கல்வி, அறிவு, பேச்சு, வணிகம் ஆகியவற்றின் காரகனாக விளங்கக்கூடிய புதன் பகவானும் விருச்சிக ராசியில இணைய போறாங்க. சுக்கிர பகவான் மகாலட்சுமியின் அம்சமாகவும் புதன் பகவான் நாராயணனினுடைய அம்சமாகவும் கருதப்படுறாரு. இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கையானது வாழ்க்கையில் அறிவு, செல்வம், அதிர்ஷ்டம் ஆகியவற்றை கொண்டு வருங்க. அக்டோபர் மாதம் முதல் பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் விருச்சிக ராசியில் பயணித்து வந்துட்டு இருக்காரு. நவம்பர் 26 அன்று சுக்கிர பகவானும் விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அதனால இந்த ஆண்டு இந்த 2 கிரகங்களும் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை உருவாக்குகிறாங்க. இந்த ராஜ யோகத்தால் பலன் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையும் தென்பட்டாலும் குறிப்பிட்ட இந்த 4 ராசிக்கு மிகப்பெரிய அளவில் யோகம் உருவாக இருக்கிறது. அந்த 4 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 4 ராசியில் தங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் ராசியா பார்க்க போறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியினுடைய முதல் வீடான லக்னஸ்தானத்துல இந்த ராஜயோகம் உருவாகிறதுனால இந்த ராஜயோகத்தினுடைய மூலம் முழு பலன்களையும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் பெற போகிறாங்க. தொழில முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வணிகத்தில் தடைபட்டிருந்த காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக முடிவடையும். தங்களுடைய தன்னம்பிக்கை, ஆளுமை திறன், தைரியம் ஆகியவை அதிகரிக்கும். தங்களுடைய தோற்றம் மற்றும் பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும். திருமணமானவர்களினுடைய வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்லவரன் அமைய அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பலவிதமான நற்பலன்கள் அடைவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ராஜயோகத்தின் காரணமாக பொருள், இன்பம் ஆகியவற்றை நீங்கள் பெறப்போகிறீங்க. புதிய வீடு அப்படி இல்லைன்னா வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தையும் பெறுவாங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் சொத்து தொடர்பான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்பெறும். உறவினர்களுடனான உறவு வலுப்பெற்று குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். அது மட்டும் இல்லாமல் நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது. இந்த நேரத்தில் நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டாலும் அது தங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் நினைச்சபடி நடக்கிறதும் கடந்த கால வாழ்க்கையில் நடந்த தவறுகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் வழங்குவதோடு அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்கப்பெறதுனால பொருளாதார ரீதியான மிக பெரிய வருவாய் தங்களுக்கு ஏற்படவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் லக்ஷ்மி நாராயண யோகத்தினுடைய முழு பலன்கள் அடையக்கூடிய ராசிகளில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் நன்மையை அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகம் தங்களுடைய ஜாதகத்தினுடைய 8வது வீட்டில் உருவாகிறது. அதனால் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு உண்டாகும். வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை தொடர்பான பயணங்கள் மூலமாக நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவீங்க. அரசு வேலைக்கு தயாராக மாணவர்கள் அல்லது போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்குங்க. நீண்ட காலமாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் மற்றும் பண பிரச்சனைகள் தீர்ந்து நிதி நிலைமையில உயர்வு ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம். திடீர் பண வரவால் நிதி நிலைமை கணிசமாக மேம்பட்டு சிறப்புற்று காணப்பட போகிறது. கடினமான நேரங்கள் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருமே தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. வேலையில் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள், புதிய பதவி
உயர்வுகள், பொறுப்புகள் இவை அனைத்துமே பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் சற்று அதிகபட்சமாகவே தென்பட போகிறது. பணியிட சூழல் மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் மேற்கொண்டாலும் அது தங்களுக்கு முழு பலன்களை அடையக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிரடியான மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் யோகங்களையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத பல நற்பலன்களை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. மொத்தத்தில் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பல பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்பையும் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களையும் தங்களுக்கு வழங்கவிருக்கிறதுனால மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் தங்களுக்கு அமையவிருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜயோகம் தங்களினுடைய ராசியின் 4வது வீடான சுகஸ்தானத்தில் நடைபெற இருக்கிறது. இதன் காரணமாக சிம்ம ராசிக்காரர்கள் பொருள், இன்பம் ஆகியவற்றை பெறப்போகிறீங்க. புதிய வீடு அப்படி இல்லைனா வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கும். தொழிலதிபர்கள், வியாபாரிகள், உத்தியோகஸ்தர்கள் நல்ல லாபத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் மகிழ்ச்சியான ஒரு காலகட்டத்தை அனுபவித்தற்கு உண்டான நேரமும் இருக்க பெறுகிறது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறும். ரியல் எஸ்டேட் மற்றும் சொத்து தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல கணிசமான நிதி வருவாய் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்களுடனான உறவுகள் வலுப்பெற்று குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம். சுப நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதிகப்படியான வாழ்வாதாரம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் நினச்சபடி நடக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் செய்யலாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் சரி, அதில் ஒரு நல்ல மாற்றங்கள், நல்ல எதிர்பார்ப்புகள் இல்லை நல்ல ஒரு கணிசமான நிலைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. தங்களுடைய கடின உழைப்பிற்கான பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படுறதுனால மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. மொத்தத்தில் தங்களுக்கு இந்த காலம் ரொம்ப அதிர்ஷ்டமானதாகவும் பல வகையில் நற்பலன்களை ஏற்படுத்துவதாகவும் இருக்க பெறப்போகிறது. நினைச்சபடி நடக்கிறதுனால அதிகப்படியான சந்தோஷம் தங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம். துலாம் ராசிக்காரர்கள் லக்ஷ்மி நாராயண யோகத்தால் நிதி சார்ந்த பலன்களை பெறப்போகிறீங்க. திடீர் பண வருவாயால் நிதி நிலைமை கணிசமாக மேம்பட போகிறது. கடினமான நேரங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களினுடைய உதவி கிடைக்க பெறுவீங்க. வேலையில் புதிய வாய்ப்புகள் அப்படி இல்லைனா பதவி உயர்வுகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் சுப பலன்களை அதிகரிக்கவும் வாழ்க்கையில் செழிப்பை கொண்டு வருவதற்கான பொன்னான வாய்ப்பாகவும் அமையப்பெறும் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது. அரசு வேலைக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க பெறுங்க. வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை தொடர்பான பயணங்கள் மூலமாக நல்ல நிதி ஆதாயங்களையும் பெறுவீங்க. இதுவரைக்கும் வணிகத்தில் தடைபட்டிருந்த காரியங்கள் அனைத்துமே நல்லபடியாக முடிவடையும், வெற்றிகரமாக முடிவடையும். தங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல் ஆகியவை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். தங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலகட்டம். திருமணமானவர்களினுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக மங்களகரமானதாக இருக்கும். எதிர்பார்த்த நல்ல பலன்களை நீங்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. திருமணமாகாதவர்களுக்கு எதிர்பாராத நல்ல வரன் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். திருமண தடை விலகி சுபிக்ஷமான மங்களகரமான வாழ்வு அமைவதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறதுங்க. இந்த காலமும் தங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பையும் அதிகரிக்க செய்யும், நன்மைகளையும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னே சொல்லலாம். பல்வேறு தரப்பட்ட நிலைகளில் எதிர்பாராத நற்பலன்களை நீங்கள் அடைய பெற போகிறீங்க. மொத்தத்தில் இந்த காலம் மிகப்பெரிய
மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுக்கு பல வகையில் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் தரப்போகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க.